இதோ ஒரு பள்ளிக் காதல் கதை. மென்மையான, இனிமையான, நினைவில் நிற்கும் வகையில். மழை நாளில் தொடங்கிய நட்பு. சென்னை நகரின் ஓரத்தில் இருந்தது ஸ்ரீவித்யா மேல்நிலைப் பள்ளி. அந்த பள்ளியின் 9ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தான் அரவிந்த். அவன் அதிகம் பேச மாட்டான். புத்தகங்களும் சாளரத்தின் வெளியே தெரியும் வானமும் தான் அவனுடைய உலகம். அதே வகுப்பில் புதிதாக சேர்ந்தாள் காவ்யா. அவள் வந்த முதல் நாளே வகுப்பறை சற்றே வேறுபட்டது. அவளின் சிரிப்பு, கண்களில் இருக்கும் நம்பிக்கை, அது எல்லோரையும் கவனிக்க வைத்தது. அன்று மாலை மழை. பள்ளி மணி அடித்ததும் எல்லோரும் ஓடினர். ஆனால் காவ்யா மட்டும் நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தாள். குடை இல்லை. அரவிந்த் தயங்கி தயங்கி அருகில் சென்றான். உனக்கு குடை இல்லையா?" காவ்யா சிரித்தாள். "இல்ல, வீட்ல மறந்துட்டேன்." அரவிந்த் அவன் குடையை கொஞ்சம் அவள் பக்கம் நகர்த்தினான். அந்த மழை, அந்த அமைதி, அவர்களின் முதல் நட்பு அங்கேதான் தொடங்கியது. நட்பிலிருந்து புரிதலுக்கு. நாட்கள் சென்றன. ஒரே பெஞ்சு, ஒரே நோட்டு, ஒரே சாக்லேட். அரவிந்த் கணக்கு வல்லுனன், காவ்யா தமிழில் சிறந்தவள். இந்த சம் புரியத, இந்த கவிதைக்கு அர்த்தம் என்ன? இப்படியே கேள்விகளுக்கிடையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். அரவிந்த் பேசாத நேரங்களிலும் காவ்யா அவனை புரிந்தாள். காவ்யா கவலைப்பட்டால் அரவிந்த் சொல்லாமல் ஒரு சாக்லேட் வைப்பான். அது காதலா? இல்லை, அவர்கள் அப்போது அதை நட்பு என்றே அழைத்தனர். பிரிவை உணர வைத்த நாள். 10ஆம் வகுப்பு முடிவதற்குள் ஒரு செய்தி வந்தது. காவ்யாவின் அப்பாவுக்கு வேறு ஊர் மாற்றம். அவள் சொல்லும்போது சிரித்துக்கொண்டே சொன்னாள், "அரவிந்த், நான் அடுத்த மாதம் ஸ்கூல் சேஞ்ச்." அரவிந்த் சிரிக்க முயன்றான், ஆனால் குரல் வரவில்லை. அன்று மழை இல்லை, ஆனால் அவன் கண்களில் மேகம். சொல்லப்படாத உண்மை. கடைசி நாள். பள்ளி வளாகம் அமைதியாக இருந்தது. காவ்யா கிளம்பும் முன் அவனிடம் சொன்னாள், "நீ எப்போதும் இப்படியே இரு. பேசாதன்னாலும் நல்ல மனசு இருக்கிறவன்." அரவிந்த் தைரியம் திரட்டி சொன்னான், "காவ்யா, நான் உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது." காவ்யா நின்றாள், சிரித்தாள். கண்களில் சற்று ஈரம். அப்போ அது எனக்கும் சேம் தான். அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் நிறைய இருந்தன. ஆனால் பள்ளிமணி எல்லாவற்றையும் முடித்தது. நினைவாக மாறிய காதல். வருடங்கள் கடந்தன. அரவிந்த் கல்லூரி முடித்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு மெசேஜ். "ஹாய் அரவிந்த், திஸ் இஸ் காவ்யா. ஸ்கூல் டேஸ் ஸ்டில் மை ஃபேவரட் சாப்டர்ஸ்." அரவிந்த் சிரித்தான். அந்த பள்ளிக்காதல், அது சேரா